யூ ஹாவ் லாஸ்ட் யுவர் மார்க்கெட். உன்னோட மார்க்கெட்டை நீ எழுந்துட்டம்மா. பேசாம நீ போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுமா. செட்டில் ஆயிடு. அந்த மூணு ரொம்ப பாவம் மாமா. என்ன குரங்கு பொம்மை மாதிரி மாமா. குரங்கு பொம்மையா? ஆமா மாமா, இந்த குரங்கு பொம்மை எப்படி இருக்கும்? ஒரு பொம்மை இப்படி வைக்க, இன்னொரு பொம்மை இப்படி வைக்க, இன்னொரு பொம்மை இப்படி வைக்க. அதேதான் மாமா. அதான் சொன்னபடி முடிச்சிரு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் 7ஆம் தேதி நாளைக்கு பரபரப்பா பேசணும். சந்தேகமே இல்லடா, இவன் தாண்டா அந்த கொலகாரன். இந்த சமயம் பார்த்து எந்த ஒரு ஆம்பளையுமே இந்த காஃபி ஷாப்ல இல்லையே. காலையில இருந்து அந்த 3 நாயும் காணோம். அது ஏன் கேக்குற? சரி கேக்கல. போங்க ப்ளீஸ். இப்ப நீ என்ன வெறுப்பேத்தாத. வாட்? 3 உருப்படிங்க வந்திருக்காங்கல்ல? உருப்படியா? அதான் மேனகா, ரம்ப, ஊர்வசின்னு அந்த கணக்குல 3 பொண்ணுங்க வந்திருக்காங்கல்ல. இந்த 3 லூசுங்களும் அதுங்க பின்னாடி சுத்திட்டு இருக்குங்க. என்னை விட அழகா இருப்பாங்களா? அந்த அளவுக்குலாம் இல்ல. ஆனா என்னை விட கொஞ்சம் சுமாரா தான் இருப்பாங்க. ஆனா ஏன் ரேஞ்சுக்கெல்லாம் அவங்களால வர முடியாது. அப்படி இருந்தும் ஒன்ன விட்டுட்டு ஏன் அந்த 3 பசங்களும் அவங்க பின்னாடி அலையறாங்க? தட் மீன்ஸ் சம்திங் ஸ்பெஷல் இருக்கு அவங்க கிட்ட. ச்சே, அந்த 3 பொண்ணுங்களும் ஏதோ டைவர்ஸ் கேஸுங்களாம். அதோட முதல் மனைவி கிளப் ஆரம்பிச்சு எல்லா ஊர் வம்பியும் இழுத்துட்டு இருக்காங்க. டைவர்ஸீஸா? முதல் மனைவி கிளப்பா? வெயிட். ஹே, இது குட் நியூஸ்யா. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு லீகல் அட்வைசர் தேவைப்படும். பேசாம நான் அவங்க கிட்ட போய் சேர்ந்துற போறேன். எனக்கு ஒரே ஷாட்ல 3 கிளையண்ட்ஸ் மேகி. எனக்கு ஒரே ஷாட்ல 3 கிளையண்ட்ஸ் போயிட்டாங்க. உனக்கு 3 கிளையண்ட்ஸ் போயிட்டாங்களா? என்ன சொல்ற? ஆமா, எனக்கு இருந்த 3 ஃபேன்ஸும் போயிட்டாங்கல்ல. அந்த சாம், ராக்ஸ், அர்த்து எல்லாரும் கட்சி மாறிட்டாங்க. மேகி, இந்த ஆண்கள் எப்பவுமே மலர விட்டு மலர தவிர வண்டுகள் தான். நான் மலர் தான் ஒத்துக்கிறேன். இது உனக்கு புரிஞ்சா சரி. இதனாலதான் மேகி இந்த பாய்ஸ் எல்லாம் நான் சட்டம் பண்றதே இல்ல. போங்கோ, நான் மலர்னு தான் சொன்னேன். ஆனா கீழே வந்திருக்காளுங்களே அந்த 3 பொண்ணுங்க, அதுக்கு வெறும் பேப்பர் பூ தான். இந்த மலருக்கும் அந்த பேப்பர் பூக்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் அந்த கபோதிங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது உனக்கு தெரியுது மேகி. ஆனா அந்த பசங்களுக்கு தான் மூளையே இல்லையே. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரத்துல ஒண்ணு நடக்க போகுது. என்னது? இந்த 3 பேர்லயும் ஒருத்தன் சமைக்க போறான், இன்னொருத்தன் துணி துவைக்க போறான், 3வது ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் டாய்லெட் கூட கிளீன் பண்ணுவான். கடைசியில பேமெண்ட் இல்லாம 3 பேரும் வேலைக்காரங்களா மாற போறாங்க. போங்கோ, ஒரு நாள் போங்கோ, ஒரு நாள் கூட அந்த 3 பேருமே எனக்கு எதுவுமே படுதல தெரியுமா? இன்னைக்கு வேணா கேட்டு பாக்குறியா என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்? அந்த 3 பேரியா? நோ வே. அதுக்கு மூஞ்சி கூட நான் பார்க்க போறதில்ல. மேகி, வெரி பேட் நியூஸ். ஐ திங்க் யூ ஹாவ் லாஸ்ட் யுவர் மார்க்கெட். உன்னோட மார்க்கெட்டை நீ எழுந்துட்டம்மா. பேசாம நீ போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுமா. செட்டில் ஆயிடு. சரி, நான் அதையும் பார்த்துடுறேன். இந்த மேகி எப்பவுமே எவர் கிரீனா இருப்பான்னு நான் எல்லார்கிட்டயுமே ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே? சாரு, என்ன நல்லா பாரு. இன்னிலிருந்து நான் ஸ்டாரு. என் அளவுக்கு மன்மத கெட்டப் எவனுக்குமே வராது. ஏன்னா இனிமே நான் தான் லிட்டில் ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாரு, சுப்ரீம் ஸ்டாரு. இவ்வளவு எதுக்கு? மணி வேல்யூ உள்ள ஒரே ஸ்டார் நான் தான்.
ஞாபகம் வச்சுக்க. இந்த பாரு, என்ன யோசிக்கிற? நான் நடிக்க மாட்டேன், நடிக்க வந்துட்டேன், நீ தாங்க மாட்ட. என்ன ஃபாலோ பண்ணி இனிமே நீ ஆக்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அடக்கி வாசி. ஓகே, என்னோட வழி அங்க அங்க. மை டியர் ஐசு ஐசு, டோன்ட் லுக் தேர், ஐ எம் வெரி நியர். ஐஸ், எப்படி கெட்டப்பு? பெஸ்ட் இல்ல? ஒஸ்டா? இது எனக்கு மஸ்ட். என்னமோ நீ சொல்றத சொல்லிட்டு போ. இத பாருமா, என்னைக்குமே நீ தான் என்னோட கனவு கண்ணி. இதுக்கு எவனும் தடாவும் போட முடியாது, பொடாவும் போட முடியாது. போறேன்டா. 3 ஃபிகர் எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்குது. போய் மீட் பண்ணிட்டு அப்புறம் உன கனவுல மீட் பண்றேன். பட்டுமா? கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவி கண்களுக்கு சொந்தம். ஐசு கண்களுக்கு சொந்தமில். எங்க சர்க்கஸ் போறியா? சர்க்கஸ்கா? ஆமா, இது மாதிரி பபூன் ட்ரெஸ் எல்லாம் சர்க்கஸ் தான் போடுவாங்க. bloody fool, bloody fool. Look there. சாரு. See here. கிருஷ்ணா. அவரு ஹீரோ. நானு ஹீரோ. ஏய், சைபரோட மரியாதை உனக்கு என்னன்னு தெரியாது. அது எங்க போடணுமோ அப்பதான் மரியாதை ஜாஸ்தி. அதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ துக்கடா விலகு. வேர்? தேர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். பாய்ஸ் ஃபிளாட், கேர்ள்ஸ் ஃபிளாட். ரீசன் அன்ரீசன். டூ மேட்ச், 3 மேட்ச். திஸ் இஸ் ஓவர். திஸ் இஸ் மை ஃபேவர். யோ, எங்கயா போற? ஏய், போற காரி எப்படிடா உருப்படு? போய் தண்ணி எடுத்துட்டு வா. எதுக்கு? என்ன நொதுக்கு? ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது எங்க போறேன்னு கேட்டா விலங்கு மாட போற காரியா? அதனால தண்ணி குடிச்சிட்டு போகணும். போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. ஷூ லேஸ் கட்டுறேன். லேஸ் லேஸ் லேஸ். அதை அந்த பக்கம் வச்சுக்க. போடா, எடுத்துட்டு வா தண்ணி. நம்மளை விடமாட்டான் போல தெரியுதே. அந்த 3 ஃபிகர்களை எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சா இவன் இடைஞ்சலா இருக்கானே. இவனையே கரெக்ட் பண்ணிட்டோம்னா உப்புளே உப்புளே சாமி கண்ணு தண்ணி கொஞ்சம் சீக்கிரம் கொண்டாடா கண்ணு. கொண்டு வந்தே தண்ணியா? ஏய், என்னடா இது? வாட்டரு. நீ தானே கேட்ட? எது கேட்டேன்னு தெரியுமா? எதுக்குன்னு சொன்னியா நீ? சொன்னாதான் கரெக்டாக கொண்டு வருவியா? சொல்றதுக்கு முன்னாடி கேட்க வேண்டியதானே? நான் சொல்றதுக்கு முன்னாடி எதுக்கு கொண்டு வந்த? நான் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? ஏண்டா சொல்றதுக்கு முன்னாடி எதுக்கு கொண்டு வந்த? நீ சொல்றதுக்கு முன்னாடி என்ன கேட்க வேண்டியதானே? ஐயோ, நான் எது கேட்டேன்? குடிக்கிறது தண்ணி கேட்டேன்டா. நான் குளிக்கிறது கொண்டு வந்திருக்கேன். நான் குளிக்கலன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் அடிக்குதா கப்பு. சரி மாமா, நான் எப்பவும் டபுள் பர்பஸ் தான் வேலை செய்வேன். ஒரு கிளாஸ குடிச்சிக்கோ, மத்தத குளிச்சிக்கோ. ரெண்டுமே வேண்டாம், எனக்கு தாகமே அடங்கி போச்சு. உப்ளி, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்டா. ரொம்ப தடவுற? தடவுனா தானே உங்ககிட்ட இருந்து விஷயமே வெளியே வாங்க முடியும். அதாவது எனக்கு இந்த 3 பேரை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சாகணுமே. என்ன மாமா இதுக்கு போய் இதுக்கா இவ்வளவு தயங்கன? இதுக்கா இவ்வளவு பில்டப்? அட சொல்றா. என்ன மாமா சொல்லு. ஒருத்தன் பேர் ராக்ஸ், இன்னொருத்தன் ஷாம், இன்னொருத்தன் அர்து. இதுல ராக்ஸ் இருக்கானே அவன் பேங்க்ல வேலை செய்யறான். ஷாம் அப்படி இப்படின்னு சினிமால அலைஞ்சிட்டு இருக்கான். இந்த அர்து இருக்கானே எப்ப பார் தகத்தீம் திக்கத்தாம் தக்கத்தோ. நிறுத்துடா. ஏண்டா 400வது எபிசோட் மெகா சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு சின்ன சந்தேகம் கேட்டா நீ முதல் எபிசோடு பத்தி சொல்லிட்டு இருக்கற. அறிவு கட்டவன. அவன் 3 பேரை பத்தி எனக்கு தெரியுமா? வேற அவனுக்கு இல்லடா, அந்த நாய்களை பத்தி எவனுக்கு வேணும்? அவனுகளை விட மேல இருக்கிறாங்க பாரு 3 பேரு. மேல 3 பேரு. அதுல ஒருத்தர் வந்து படைக்கிறவரு, ஒருத்தர் அழிக்கிறவரு, இன்னொருத்தர் காக்கிறவரு. யாரு? பிரம்மா, விஷ்ணு, பரமசிவன். ஏன் இது எங்களுக்கு தெரியாதாக்கு? டேய், நீ ரொம்ப மேல போயிட்ட. நான் சொன்னது நம்ம மாடிக்கு மேல 2வது ஃப்ளோர்ல தங்கி இருக்கிறாங்களே 3 பொண்ணுங்க, அவங்களோட டீடைல்ஸ் வேணும்னு சொன்னேன். மாமா, நீதான் எனக்கு மாமா. உனக்கு என்ன மாமா ஆகுற பத்தியா? பரவாயில்ல சொல்றாங்க. சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லு சொல்லு. அந்த 3 ரொம்ப பாவம் மாமா. என்ன? குரங்கு பொம்மை மாதிரி மாமா. குரங்கு பொம்மையா? ஆமா மாமா. இந்த குரங்கு பொம்மை எப்படி இருக்கும்? ஒரு பொம்மை இப்படி வைக்க, இன்னொரு பொம்மை இப்படி வைக்க, இன்னொரு பொம்மை இப்படி வைக்க,
அதேதான் மாமா. அதான் ஏண்டா உப்ளி ஆ, இப்படி யோசனை பண்ண என்ன? எப்படி? அதாவது கோழி குருடா இருந்தா என்ன, மொடமா இருந்தா என்ன, கெல்டா இருந்தா என்ன, நமக்கு தேவை குருமாதான்டா. அதானே தொடப்பக்கடை பிஞ்சு இருந்தா புதுசா இருந்தா அக்கா இருக்கா வரேன். என்ன என்ன என்னடா? ஐயோ வேண்டாம். ஐயோ அக்கா உப்ளிக்கா இங்க மாமா கேப்பு இதை தூக்கி வீசிட்டா, கோட்டு கழட்டி போட்டுட்டுடா, போவே அதையும் தூக்கிடுறேன்டா. டேய் மொத்தத்துல மாமா இப்போ அம்மனத்தோட நிக்கிறாருன்னு சொல்லிடுறா. அந்த பயம் இருக்கணும். இனிமே எல்லாமே இந்த காபி ஷாப்புக்கு நாம தான். மாமா சொல்றத நல்லா கேட்டுக்கோ. கேக்குது. காபி ஷாப்புக்கு கௌரவமா ஓனர் மாதிரி இருந்துக்கோ. ஆக்டிங் எல்லாம் நான் தான். ஓகே, என்ன வந்து நீ டைரக்ட் பண்ணன்னு வச்சுக்கேன். அப்புறம் ப்ரொடியூசர் லெவலுக்கு உன்னை இறக்கி தலையில துண்டு போட வச்சிருவேன். இல்ல வேண்டாம்டா, நான் அடக்க ஒடுக்கமா இப்படியே இருந்துடுறேன். நட்சத்திர ஹோட்டலின் நிறுவனம் பங்குகளின் விலை உயர்கிறது. இப்படி ஹோட்டல் ஷேர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன ஏ சாம், என்னவா இது? குடிக்கிறதுக்கே வழி இல்ல. உருப்படியாத நியூஸ் இருக்கா? நானும் சேர்ந்து படிக்கிறேனே. சீனாவுக்கு ரூபாய் 75 கோடி சலவை கற்கள் ஏற்றுமதி. கள்ளக்குறிச்சியில் மீசையுடன் பிறந்த அதிசய குழந்தை. அதே கள்ளக்குறிச்சியில் வாளுடன் பிறந்த இன்னொரு அதிசய குழந்தை. ஏண்டா என்னவாக்கு இது? கள்ளக்குறிச்சியில உருப்படியா ஒரு குழந்தை கூட பிறக்காதா? சென்னை நெடுஞ்சாலையில் கிழவி மோதி லாரி மரணம். லாரி ஹாஸ்பிட்டலுக்கும் கிழவி ஒர்க் ஷாப்புக்கும் சென்று பாட்டாக பிரிக்கப்பட்டன. கிழவிய பிரிச்சு என்ன பண்றது? 10 பேரை அடித்து நொறுக்கிய பைல்வான் பக்தவச்சலம் புல்தறிக்கு மரணம். இல்லடா இது நியூஸ், உருப்படியா ஒரு நியூஸ் கூட இல்லையே. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை விரைவில் பறக்கும் ரயில், அமைச்சர் அறிவிப்பு. நெபியாவுக்கு தேயிலை ஏற்றுமதி செய்வதை நிறுத்த வேண்டும். மத்திய அரசுக்கு உபாசி கோரிக்கை. சென்னையில் நிலவும் மர்மம், இளம் பெண்கள் கொலை. கொலையா? கொலை 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 கொலை. டேய் என்னடா கொலை கொலைன்னு? தென்னங்கொலையா வாழை கொலையா? ஐயோ படுகொலைடா. இப்படி என்னவாக நியூஸ் படிச்சா பேப்பர்ல? சென்னையில் தொடரும் மர்மம், இளம் பெண்கள் கொலை. அதேதான்டா அதேதான்டா. என்ன அதேதான்? ஐயோ, அன்னைக்கு அந்த ஃபோன் கால், அப்புறம் இன்னைக்கு இந்த பேப்பர் நியூஸ், ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குடா. ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. என்ன தொடர்புடா இருக்கு? ஐயோ, அன்னைக்கு நான் போன்ல பேசிட்டு இருக்கிறச்சே ஒரு கிராஸ் டாக் கேட்டதுடா. எனக்கு என்னமோ அந்த கிராஸ் டாக்ல இருக்கிறவன் தான் இந்த சிட்டியில் உள்ள அத்தனை கொலையும் அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோன்றதுடா. எப்படியும் பூங்குவதைய போட்டு தள்ள பிளான் பண்றான். 7ஆம் தேதி கரெக்டா 8 மணிக்கு பூங்குவதைய போட்டு தள்ள போறாளாமா. ஐயோ ஏண்டா, நான் இவ்வளவு பயந்து போய் நான் இவ்வளவு இதுவா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம உட்காந்துட்டு இருக்காய்? நான் சொல்றதெல்லாம் நம்பறியா இல்லையாடா? அட பாவி, அந்த கிராஸ் டாக்ல பேசுறவனோட வாய்ஸ் அவ்வளோ கிளியரா கேட்டதே போன்ல. கண்டிப்பாட்டி இந்த ஏரியாவா தான் இருக்கும். ஏன்னா வாய்ஸ் அவ்வளோ கிளியரா நல்லா தெளிவா இருந்ததே. ஐயோ, 7ஆம் தேதி 8 மணி, 7ஆம் தேதி 8 மணி, 7ஆம் தேதி 8 மணி. ஐயோ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அதுக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அது வெறும் கிராஸ் டாக் தான். அது ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என்னது கிராஸ் டாக்கா? ஆமாண்டா, அது கிராஸ் டாக் தான். ஏன்டா போட்டு படுத்துற? சும்மா இருந்து தொலை. அப்படிங்கிறியாடா? அப்போ அந்த கிராஸ் டாக் 7ஆம் தேதி 8 மணி, அந்த கொலை கொலை இதெல்லாம் உண்மையா இருக்குமோடா? 7ஆம் தேதி உண்மை, கொலையும் உண்மை. ஆனா கிடையாது. உங்க கொலை நான் ஒன்ன கொலை பண்ண போறேன். சும்மா இரு. சரிடா, ஏதோ நீ சொல்றேங்கிறதுனால விடுறேன். கருப்பாயி காட்டில் வெட்டி கொலை. ஐயோ திருப்பி வாடா. அந்த கொலைகார பசங்க எப்படியும் பூங்கோதைய கொல்ல போறாங்கிறது உறுதியாயிடுது. ஆனா அதுல இருந்து பூங்கோதை எப்படியாவது காப்பாத்தி ஆகலமே. நான் என்னவாக்கு பண்றது? ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்கிறது. ஓ, அங்க ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கானே. பேசாம அவர்கிட்டயே போய் ஐடியா கேட்கலாமா? புதுசா அவர்கிட்ட ஏதாவது ஐடியா சொல்லுவார். சரி,
இதோ வந்துட்டேன் சார். எப்படியாக்க ஆரம்பிக்கிறது? ஐயோ ஆனா அதுக்கு தானடா வந்தேன். ஐயோ ஓகே, இவர்கிட்ட சொல்லிடலாம். ஆனா எப்படியாக்க ஆரம்பிக்கிறது? ஏன்டா சொல்றதுக்கு தானடா அங்கிருந்து இங்க வந்த. எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணுமே. சார் ஏன் சார் உங்களை தான் நான் சொன்னது உண்மைதானே? என்னடா அது? ஏன் சார் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுறதா இல்லையா? உங்களுக்கு கேட்கறதானோ? என்னது பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. சாமாவது பரவாயில்ல, ஏதேதோ உளறின்னு இருந்தான். இவர் அது கூட பண்ண மாட்டேங்கிறாரு. உப்புளி வேற இந்த காஃபி ஷாப்ல இல்லை இந்த நேரம் பார்த்து. ஷே, என் நேரமே சரியில்லை இன்னைக்கு. இவரை பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்மளையே போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவார். அப்படியே நைஸா நழுவி போயிட வேண்டியதுதான். ஆஹா, கத்தி வேற எடுத்துட்டானே. ஒரு முடிவுக்கு வந்துட்டான் போல தோன்றதே. இவன் முதல் பலியாடு நம்ம தான் போல இருக்கு. கொலகார மாதிரி தான் தெரிஞ்சான். இப்ப அது கன்ஃபார்மே ஆயிடுது. கன்ஃபார்ம் என் கொலை நடுங்கிறது. எதுக்காக இப்ப போன் எடுக்கிறான்? ஓ, நம்ம மேல கருணை கொண்டு ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிடுறான் போல இருக்கு. முன்ஜாக்கிரதையா. நல்லதுதானே. ஹலோ, நான் தான் பேசுறேன். சொன்னபடி முடிச்சிரு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதான் 7ஆம் தேதி நாளைக்கு பரபரப்பா பேசணும். சந்தேகமே இல்லடா, இவன் தாண்டா அந்த கொலகாரன். இந்த சமயம் பார்த்து எந்த ஒரு ஆம்பளையுமே இந்த காஃபி ஷாப்ல இல்லையே. வசமா வந்து வேற நான் மாட்டின்ட்டேன். இந்த உப்புளி எங்க வாக்கு போய் தொலைஞ்சான். சாம போய் கூட்டின்னு வந்துடலாம். இருடா. ஆனா இந்த டைமுக்கு அவங்க இருப்பானா? ஆமா, எப்பயும் அங்க தானே இருப்பான். இருடா டேய். இருக்கா. அப்படியே இருடா. வந்துடுறேன்டா. கொஞ்சம் நேரம் இருடா. வெற்றி. அங்க இருக்க நீ வீட்டார் சுந்தர பாண்டியன். வெற்றி. என்னடா ஏதோ புதுசா கண்டுபிடிச்சா மாதிரி வெற்றின்னு கத்திக்கிட்டு வர? ஆராய்ச்சி பண்ணி ஏதோ புதுசா கண்டுபிடிச்சியா என்ன? கிட்டத்தட்ட அப்படிதான்டா. அந்த கொலகாரன் சொல்லிட்டு இருந்தேனோ, அந்த கொலகாரன் நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. நம்ம காஃபி ஷாப்லயாக்கும் இருக்கான் அவன். காஃபி ஷாப்லயா? அங்க எப்படி வந்தான்? ஐயோ, அங்க தான்டா இருக்கான் அவன். அவனே தான்டா. அந்த போன்ல கிராஸ் டாக்ல கேட்டேனோ, அவனே வாக்கும் இவன். அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? ஐயோ, அன்னைக்கு போன்ல கேட்டேனோ அதே தான்டா. இன்னைக்கும் பேசலாம். யாருக்கோ போன் பண்ணி பொங்கோவை போட்டு தள்ளுறதா வாக்கு சொல்லிட்டு இருந்தான். டேய் வாடா. நம்ம 2 பேரும் போய் அவனை கபால்னு புடிச்சோன்னு வச்சுக்கோயேன். ஜனாதிபதிட்டேந்து ஒரு வீர பதக்கமாக நம்ம காத்துட்டு இருக்கு. அப்படியே ராக்ஸ், உடனே காஃபி ஷாப் போய் அந்த கொலகாரனை அப்படியே அழுத்தி பிடிச்சிடலாம். எடுத்து அந்த பொருளை. இதான் நீ சொன்ன பொருளா? செக். ஏண்டா இந்த பொருளை வச்சுட்டு நம்மளால அங்க ஒன்னும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அங்க அவன் கத்தி கபடாலாமாவுக்கு வச்சுட்டு இருக்கான். கத்தி வச்சிருக்கானா? அப்படியா? அபராக்ஸ், அப்ப நீ ஒன்னு பண்றா. நீ ஃபர்ஸ்ட் காபி ஷாப் போய் இந்த பொருளை வச்சு அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு
பின்னாடி நான் வரேன். ஏ அதெல்லாம் முடியாது, நீ வாடா என் கூட, நம்ம 2 பேரும் சேர்ந்து வேணும் அமுக்கிடலாம்டா. ராக்ஸ், என்னடா உன்கிட்ட நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன்டா. இப்ப என்னடா அதுக்கு? இல்லடா, ம், ஆத்திரத்தை அடக்கினாலும் அடக்கலாம், ம். ஆனா அடக்கவே முடியாதுடா மச்சான். ஐயோ, எதுக்குடா இப்ப அதை சொல்லிட்டு இருக்க? இல்லடா, அதுக்கு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வந்துடுறேன் பாத்ரூம்க்கு. டேய் அதெல்லாம் முடியாதுடா. டேய் நான் முடியாது. பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்டா ப்ளீஸ்டா. முதல்ல காஃபி ஷாப்டா. இல்ல பாத்ரூம். ஐயோ காஃபி ஷாப், பாத்ரூம். காஃபி ஷாப், பாத்ரூம். காஃபி ஷாப், பாத்ரூம். காஃபி ஷாப்டா. வாடா. ம். ம். ஓ கத்தியை தீட்டாதே மனிதா உந்தன் புத்தியை தீட்டு. இருந்தா தானே தீட்டுறதுக்கு. டேய். இவனா கொலகாரன்? கத்தி வச்சு நிக்கிறது நம்ம உப்ளிடா. ஏய், யார பார்த்து கொலகாரன உன்ன? இவன் உப்ளின்னு எனக்கு தெரியாதா? கொலகாரன் இங்க தான்டா உட்கார்ந்துட்டு இருந்தான், அவன் இப்ப காணும்டா. என்னையா கொலகாரன உன்ன? டேய் உப்ளி, ஒன்னலடா, இங்க ஒரு கொலகாரனாக்கு உட்கார்ந்துட்டு இருந்தான். ராக்ஸ், நான் நினைக்கிறேன் உனக்கு மூளை குழம்பிடுச்சுடா. டேய் நீ என்ன நம்ப மாட்டே இல்லையா? டேய் நான் பார்த்தேன்டா, இங்க ஒரு கொலகாரன் உட்கார்ந்துட்டு இருந்தான்டா. நீ அவசரமா வராம நேக்கு இது போனோம் அது போனோம்னு அங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தனால தான் எஸ்கேப் ஆயிட்டான். கொலகார இங்க உட்கார்ந்து இருந்தானா? ஆமாண்டா உப்ளி, நீ பாத்தியா அவனை? இல்லையே, நான் பிட்சா சர்வ் பண்றதுக்கு கேர்ள்ஸ் ஃபிளாட் போயிட்டேன். ஓ, ச்சே. காஃபி ஷாப்ல இப்ப பீட்சா எல்லாம் பண்றீங்களா? பக்கத்து கடையில வாங்கி விக்கிறோம். ஓ, இது உங்க மாமாக்கு தெரியுமா? தெரியாது. சொன்னா சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. அடச்சே, எப்ப பார்த்தாலே எதையோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு. ச்சே, என்னொரு வீரத்தோட கிடைத்தெல்லாம் சுமந்துட்டு ஒரு வீர மகன் எதிரியை வீழ்த்துறதுக்காக வந்தான். இப்படி அவன் எஸ்கேப் ஆயிட்டானே. வருங்கால சரித்திரம் என்னை பற்றி என்னவென்று சொல்லும்? பைத்தியம்னு சொல்லு. இவ்வளவு நாள் இவன் தான் இப்படி இருந்தான், இப்ப இவன் லிஸ்ட்ல நீயும் ஜாயின் பண்ணிட்ட. நம்ப வேண்டாம்டா. 100 ரூபாய். சாரி மச்சான். தேங்க்யூ. ச்சே, யாரும் என்ன நம்ப வேணாம்டா. உப்ளி ப்ளீஸ், நீயாவது என்ன நம்புறியாடா? நீயும் கட்சி மாறிடாதடா. நான் எந்த கட்சிக்கும் போகவும் மாட்டேன், மாறவும் மாட்டேன். நான் ஒரே கட்சி தான். என்னவாக்குது? யார் கடலுக்கு காம்பவுண்ட் கேட்டா, யார் வயசுக்கு வலைகள் போட்டா,